ஹாய் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங்கே 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 5 மணி கிளைமேட்டை பார்த்துருக்கேன். ஏன்னு தெரியல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக கூலிங்காக இருந்துச்சு. இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சதுரகிரி தான் போகிறோம். ஸோ ஃபேமிலியோட எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்துட்டாங்க. என்னால் எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். இப்போ எல்லாருமே ரெடி ஆகிருக்கோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எல்லாரும் குளிச்சு ரெடியாகவே டைம் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்பி போகணும். இதுலேயே நிறைய ட்விஸ்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நான் அடுத்தடுத்ததை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் எல்லாருமே கிளம்பி உட்காந்துருந்தோம். ஸோ வந்ததுமே நம்ம வீட்டுக்கு தான் தினமும் ஒரு கெஸ்ட் வருவாங்கல்ல. ஸோ அவங்க கூட தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. கிளைமேட் பார்க்க நல்லா சில்லுன்னு இருக்கா. பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில் வந்துடும், அது வேற விஷயம். ஸோ இன்னைக்கு மார்னிங்கே நல்லாவே போச்சுங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சதுரகிரிக்கு பார்த்தீங்கன்னா விடுறாங்களா விடலையா அப்படின்ட்டு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ என்னன்றது தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா காட்டுத்தீ பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்ப்போம், எப்படியாவது விட்டாங்கன்னா மேலே போயிடுவோம், நம்ம லக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். நாங்கள் போகும்போதே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ பஸ் ஸ்டாண்டில் தாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் என்னன்னா பஸ் வரவே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஸோ போகிற வழியிலே இங்கே ஸ்ட்ரீட்டில் உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டு ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி மூட உள்ளே இறக்கிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொறுமையாக நடந்து தான் போகணும். ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகமாகவே இருந்தாங்க. கூட்டமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருந்துச்சு. ஆனால் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயே ஆல்ரெடி சொல்லிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அப்பப்போ விடுறேன்னு சொல்கிறாங்க, அப்பப்போ விடலன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சரி என்னதான் நடக்குதுன்னு உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புன தேவோம். இல்லைன்னா நாங்கள் கிளம்பிருக்கவே மாட்டோம். ஸோ அதுக்கடுத்து பஸ்ஸெல்லாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், ஒன்றும் வர மாதிரி தெரியல. என்னால் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு வழியாக ஒரு பஸ் வந்துச்சு. சரியான கூட்டங்க. பஸ்ஸை பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி பஸ்ஸில் ஏறிட்டு நாங்களும் போக வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்ணியாச்சு. பட் என்னன்னா நம்ம அவுட்டர்லேயே இறக்கி விட்டுறாங்க. இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். ஸோ ஆட்டோக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இங்கேருந்து நம்ம உள்ளே போகணும். உள்ளே போகிறதுக்கு ஒரு தனியாக ஒன்று. உள்ளே போகும்போதே நல்லா இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி உட்காந்துருந்தோம். இந்த பின்னாடி உட்காரதுக்கு எத்தனை சண்டைகள்னு கேட்குறீங்க. நான் உட்காருவேன், நீ உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு. பட் இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி உட்காந்து பார்க்கும்போது அந்த கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. அதுவும் நாங்கள் போன வருஷம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை. ஸோ சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் என்னன்னு தெரியல, வெயில் சரியான கொளுத்துது. ஏன்ட்டே தெரியல. ஆனால் இந்த சைடு வரும்போது ஃபுல்லாக கூலிங்காக தான் இருக்கும். ஏன்னா சுற்றி மரமா டவர் எதுவும் கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. அதனால கிளைமேட் பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஆள் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. இன்னொன்று நாங்கள் வர வேண்டிய பிளேஸுக்கு சூப்பராக வந்தாச்சு. ஸோ பாருங்கள் ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து நடந்து வராங்க. நம்மளால பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் நடக்க முடியாது. ஏன்னா இங்கே நடந்து அது மலையில் நடந்து எப்பா சொல்லவே வார்த்தை இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஆளாளுக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா செட் பண்ணி எல்லாருமே ரெடியாக உட்காந்துருந்தாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சாப்பாடு கொண்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா தண்ணி மட்டும் கொண்டு போய்க்கோங்க. ஏன்னா இப்போ இருக்க வெயிலுக்கு நமக்கு தண்ணி ரொம்பவே தேவைப்படும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தி எடுக்குது. பின்னாடி கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் இல்லாத பிளேஸில் உட்காந்து பேச முடியல. என்னை எங்கிட்ட சுற்றினாலும் பார்த்தீங்கன்னா ஆள் பேசிகிட்டே இருக்காங்க. என்னால் இப்படி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம். உள்ளே போனாலுமே ஒன்று சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இந்த போலீஸ்காரங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மேலே எங்கேயும் விடலை அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன உள்ளே போயிட்டு சரி முன்னாடியாவது சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நாங்கள் உள்ளே போனோம். பட் என்னன்னா அங்கே நடந்ததே வேறு விஷயம். ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா செம பசி. ஏன்னா மார்னிங்கே வெள்ளனே கிளம்பி வந்துட்டோமா. ஸோ என்னால் செம்மையாக பசி எடுத்துச்சு. ஆனால் இன்னொன்று என்னென்னா போகிற வழியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு பாறை வச்சு எல்லாமே இருக்கும். திக்க எங்கிட்டு பார்த்தாலுமே சாப்பாடு தான் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வெரைட்டி வச்சுருப்பாங்க. அதுதான் செமையாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பூரி கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பிளேஸில் இட்லி, அதுக்கடுத்து இன்னொரு பிளேஸில் தோசை இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பூரி சாப்பிட்ற இடத்துக்கு தான் போனோம். எல்லாரும் பூரி கொண்டு வரவும் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வமாயிடுச்சு. அதனால நாங்களும் எங்கள் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா பூரியை தேடி ஒரு கூட்டமே கிளம்பிட்டோம். நாங்கள் போனதும் தட்டெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து தான் அப்படியே பார்த்தீங்கன்னா பூரியை வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். கூட்டம் இங்கேயே எகுத்தப்பாக இருந்துச்சு. ஸோ என்னால் எங்கள் மம்மி தான் என்னை கூட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பூரியை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு
ஸோ நல்லா இருந்துச்சுங்க, உண்மையாவே டேஸ்டா இருந்துச்சு. இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு இது வேணும். ஸோ அன்னதானம் போடுறத நம்ம எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால நாங்களே 2 பூரி தான் ஆளுக்கு வாங்கியிருந்தோம். யாருக்கு வேணும் யாருக்கு வேணும்னு கேட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பசிக்கும்ல, அதனால எனக்கு ஊட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். ஸோ அதையும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஊட்டி விட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி அடுத்து என்ன பிளேஸ் இருக்கு, அடுத்து என்ன சாப்பிடலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு இப்படி 1000 விஷயங்கள் யோசனை போயிட்டு இருந்துச்சு. இங்க என்னன்னா இவ்வளோ விஷயம் போனாலும் நாங்க பாத்தீங்கன்னா செம்மையா ஃபன் பண்ணி செம்மையா ஜாலியா போயிட்டு இருந்தோம். ஏன்னா நானு எங்க மாமா என்னோட தம்பி எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளோ சிரிச்சு சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு பிளேஸ்க்கு வந்தாச்சு. இது பாத்தீங்கன்னா நாங்க எப்பயுமே வழக்கமா ஒரு பிளேஸ்ல உட்காந்து சாப்பிடுவோம். அந்த பிளேஸுக்கு தான் வந்திருந்தோம். இன்னைக்கு இந்த தடவை என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு இட்லி பொங்கல், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொன்று என்னமோ வச்சுருந்தாங்க, வடையோ ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பணும். அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு பொறுப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் போய் உட்காந்தாச்சு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராக தான் இருந்துச்சு. சட்னி சாம்பார் எல்லாமே கொடுத்தாங்க. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே கரெக்டாக போகிறோம், விடலை. கூட்டம் பாருங்க எக்கு தப்பா நின்றுட்டு இருக்கு. விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கூட சண்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் எப்படி விடுவாங்க, மேலே பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. யாருக்காவது ஏதாவது பாதிப்பாயிடுச்சுன்னா என்ன பண்றது. அதனால நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட 1 hours கிட்ட வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் என்னன்னா விடவே இல்லை. எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் எங்கெங்க இருந்தோ வர்றாங்க, நாங்களாவது பக்கத்துல தான் இருக்கு, எங்களுக்கு எப்பனாலும் வந்து பாத்துக்கலாம். பட் இவங்க எங்கெங்க இருந்தோ வர்றாங்க, அவங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு கொஞ்சம் யோசிக்கும் போதுதான் வருத்தமா இருந்துச்சு. இப்படியே பாத்தீங்கன்னா அங்கேயே உட்காந்தாச்சு எல்லாருமே. எப்படியா விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கங்க பாத்தீங்கன்னா உட்காந்துதான் இருந்தோம். நாங்களும் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். பட் என்னன்னா விடவே இல்லை. ஸோ என்னால் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டிருந்தோம். பட் என்னன்னா எப்படியாவது சிவனை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே போய்க்கலாம். பட் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ போகும்போதே சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்கும்போதே வெயில் சரியான வெயில தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்ககிட்ட தண்ணி எப்பயுமே எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா அங்கங்கே தண்ணி இருந்தாலுமே நமக்குன்னு வச்சுக்கிடணும். ஏன்னா நம்ம தேவைப்படுற இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி கிடைக்காது. அதனால தான். இன்னொரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா பிரியாணி போட்டிருந்தாங்க. சீரியஸாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. மீல் மேக்கர் பிரியாணி தான் போட்டிருந்தாங்க. ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கமகமன்னு இருந்துச்சு. அதனால பிளேட்டோட வாங்கிட்டு போயிட்டோம். அதுக்கடுத்து சுக்குமல்லி காப்பி அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்தாங்க. ஸோ நாங்களும் வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. பாருங்க என் மண்டைக்கு மேலே எவ்வளோ வெயில் அடிக்கு அப்படின்ட்டு. அதை தான் நாங்கள் சொல்லி ஃபன் பண்ணி ஜாலியாக பேசிகிட்டே போனோம். ஸோ பேசிகிட்டே போனதில் நடக்கிறது வழி தெரியலை. கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே சர்வேஸ்வரன் கோயில் வந்துடும். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes தான் ஆகும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்தீங்கன்னா வந்துடும். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ளே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அமைதியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணுங்கள். போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா இது கெட்டும் போது, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இது தான் கெட்டியிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கெட்டி வச்சுருந்தாங்க. அதனால நாங்கள் இன்னைக்கு தான் வந்திருக்கோம். ஃபுல்லாக கெட்டினதை பார்க்கறதுக்கே இன்னைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா அங்கே மலைக்கு விடாதனால இங்கே கூட்டமே சரியான கூட்டமாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுமே கருப்பசாமி இருக்கும். 18ஆம் படி கருப்பசாமி இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா காலமாலாம் கெட்டி வச்சிருப்பாங்க போல. இதுக்கடுத்து இன்னொன்று என்னன்னா, நீங்கள் ஏதாவது அக்கு பஞ்சு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கும் பிளேஸ் இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே நடந்து போனீங்கன்னா ஒரு அம்மன் இருக்கும். அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு இன்னும் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எல்லா சாமியுமே பார்க்கலாம். இங்கே மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கப்புள்ஸாக தான் இருக்கும். ஸோ பார்க்கவே நல்லா இருந்துச்சு. என்னன்னா நீங்கள் நவகிரகங்களை என்னைக்காவது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த கோயிலில் இருக்கும் நவகிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒய்ஃபோட இருப்பாங்க. ஸோ இன்னொன்று என்னன்னா முருகன், அதுக்கடுத்து விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒய்ஃபோட இருப்பாங்க. அந்த சிலையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் போய் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு நான் சொல்கிற ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு அம்மன் இருக்கும். ஸோ அந்த அம்மனை தரிசனம் பண்ணிட்டு முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறணும். மேலே தான் பார்த்தீங்கன்னா மெயின் பிக்சரே இருக்கும். ஸோ சிவபெருமான் இருப்பாரு. அவரை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே அவ்வளோ அமைதியாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா இங்கேயும் அன்னதானம் போடுவாங்க. எப்பயுமே இங்கே அன்னதானம் உண்டு. என்னைக்குமே அன்னதானம் இல்லாமல் இருக்காது. சாமியை கும்பிட்டு முடிச்சதுமே வில்வ இலை கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே மேலேருந்து வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அகெயின் கீழே போயாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தியான மண்டபம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேசவே கூடாது, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கீழே போனதும் காட்டுறேன்.
இப்ப போகும்போதே பாத்தீங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கிட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா விநாயகர் இருப்பாரு. அந்த விநாயகரும் பாத்தீங்கன்னா கப்பிள்ஸோட தான் இருப்பாரு. 2 ஒய்ஃபோட இருப்பாரு. அதையும் பார்த்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நாங்க இந்த சைடு போயிட்டோம். ஸோ இங்கிட்டு தான் பாதை இருக்கு. நான் அதை காட்டுறேன் பாருங்க. இப்படி நீங்க போனீங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு தியான மண்டபம் மாதிரி இருக்கும். இங்க கத்தக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. கத்துனீங்கன்னா திட்டுவாங்க. ஸோ என்னால அமைதியா போனோம். நாங்களும் பாத்தீங்கன்னா சூசுன்னு சொல்லிட்டே தான் போனோம். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இருந்துச்சு ட்விஸ்ட். அவ்வளோ அமைதிங்க. சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அமைதியா இருந்துச்சு. உள்ள போனதும் இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கங்க யார் யார் ராசி அப்புறம் தேதி, இந்த தேதி இந்த ராசியில பிறந்த முனிவர்கள் இருப்பாங்க, அவங்க எந்தெந்த ஊர்ல இருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயிலா அந்த இதுல மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இங்க ஒரு பெரிய சிவன் ஒண்ணு இருக்கும். நான் அதை காட்டுறேன் பாருங்க. ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு கீழே நம்ம தியானம் பண்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ போனதுமே எங்க சித்தப்பா போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து நாங்களும் உட்காந்துருந்தோம். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஒண்ணு ஒன்னாவும். அது என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முனிவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு முனிவர்களுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசி நட்சத்திரத்துக்கு எந்த முனிவர், அதுக்கடுத்து இந்த முனிவர் வந்து எங்க இருக்காரு, எந்த ஊர்ல வந்து இந்த சிலை வச்சிருக்காங்க அப்படிங்கறத முழுக்கொண்டு டீட்டெயிலா போட்டிருப்பாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா பூரம். ஸோ என்னால பூர நட்சத்திரத்தை போய் பார்த்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாத்தையுமே காட்டிட்டு இருந்தேன். நான் வர்ற கேப்லயே பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு பிளேஸ்ல போய் செட் பண்ணி உட்காந்துட்டாங்க. ஸோ நானும் உட்காந்து தியானம் பண்ணணும்ல, அதனால பாத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே போய் உட்காந்து தியானம் பண்றதுக்கு கிளம்பியாச்சு. ஆனா இங்க என்னன்னா உங்களுக்கு மனசுல அவ்வளோ குழப்பம், அவ்வளோ ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் இந்த சைட்லாம் வாங்க. இங்கிட்டு டவர் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. நீங்க வாட்டிக்கு மனசு ரிலாக்ஸா அவ்வளோ அமைதியா பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு போகலாம். நானே அப்படிதாங்க நினைச்சேன். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ குழப்பம் இருந்துச்சு மைண்ட்ல. இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ ரிலாக்ஸா இருந்துச்சு. ஸோ ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேஸ்ல போய் சிட் பண்ணி உட்காந்துட்டாங்கன்னு. ஸோ நானும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேஸ்லயும் போய் உட்காந்தாச்சு. ஸோ இங்க இருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு ஜீவராசி இருக்கா. என்னன்னா இங்க காமெடியா இருந்துச்சுங்க. ஆளாளுக்கு மூஞ்சிய பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். என்னென்னலாம் ஃபன் பண்ணக்கூடாதோ அண்ணனெல்லாம் ஃபன் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. க்ளோஸ்அப்ல எடுக்கிறது, சிரிப்பு காட்டுறது, தியானம் பண்றது, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னைய தான் க்ளோஸ்அப்ல வீடியோ எடுத்து என்னைய கலாச்சிட்டு இருந்தானுங்க. எப்படியோ பாத்தீங்கன்னா நானும் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ இங்கேயே ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு அப்படியே இங்க இருந்து ஒரு சிவனை காட்டுறேன் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கும்னு. பாக்குறதுக்கு உங்களுக்கு குட்டியா இருக்க மாதிரி இருக்கும். பட் இது சீரியஸா பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கும். நேர்ல போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ ரொம்ப பெருசா இருக்கும். நான் அதை காட்டுறேன் பாருங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதை நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ தத்ரூபமா இருக்க மாதிரி இருக்கும். இதையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ நாங்களும் பாத்தீங்கன்னா இங்கேயே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துச்சு. இங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எல்லாம் போட்டுட்டு அகெயின் பாத்தீங்கன்னா இன்னொன்னு சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா நாங்க வீடியோ போட்டோ தான் எடுத்துட்டு இருந்தோம். ஏன்னா இங்க போட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. பிளேஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஏன்னா மரமா இருக்கா, அதனால அங்கங்க பாத்தீங்கன்னா நாங்களும் போட்டோ எடுத்து ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா விநாயகர், அதுக்கடுத்து கருப்புசாமி, இன்னொரு ஏதோ ஒரு சாமி இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு கருப்புசாமி கிட்ட போயிட்டு நாங்க கயிறு கட்டிட்டு இருந்தோம். ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கயிறு கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு கயிறுக்கு பாத்தீங்கன்னா 20 ரூபா கிட்ட சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த அருவாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே நேரா திரும்பி பாத்தீங்கன்னா 18ஆம் படி கருப்பு எப்படி இருக்கு, பார்க்க சூப்பரா இருக்க. ஸோ போனதும் தீவிரதனையோட பார்த்துட்டு ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கயிறை வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு நாங்க தான் கட்டிட்டு இருந்தோம். நல்ல சாமியை வேண்டிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சுத்தி கட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரிதான் எங்க ஃபேமிலியில எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கயிறு கட்டி பக்தி மூட்ல இறக்கி விட்டாச்சு. ஸோ எல்லாமே கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நானும் பாத்தீங்கன்னா வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எங்க மம்மி பாத்தீங்கன்னா இந்த அக்கு பஞ்சர் எல்லாம் பண்ணுவாங்களா அந்த சைடு போயிடுச்சு. ஸோ என்னதான் நடக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தாங்க. நான் அதையும் பார்த்துட்டு இருந்தேன் குறுக்குறுன்னு. ஸோ என்னதான் பண்றீங்க அப்படின்ட்டு. என்ன உண்மையாவே பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியலங்க. உண்மையாவே ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. மேல விட்டுருந்தாங்க இன்னைக்கு யாரும் அப்படின்னா மேல போயிட்டு எல்லா பிளேஸையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னொன்னு என்னன்னா என்னென்ன நடக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா நம்ம வருஷத்துக்கு 1 டைம் தான் போகுது. ஸோ போகும்போதே இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கும் போதுதான் மன வருத்தமா இருந்துச்சு. ஸோ கயிறெல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு நாங்களும் வெளியே வந்தாச்சு. ஸோ அவ்வளவுதான். இது எல்லாத்துக்குமே ஒரு பாய் பாய் சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் டயத்துல ஏதாவது மூவிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா 2:30க்கு
மூவி இருக்கு. ஸோ எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் ஓடிட்டு இருக்கு. அதனால ஃபேமிலியில எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் தான். ஸோ அதனால அடிச்சு எல்லாத்தையுமே கூட்டு போயாச்சு. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டு ஜூஸ் கீஸ் எல்லாம் குடிச்சிட்டு தெம்பா இறங்கியாச்சு. ஸோ அங்கேருந்து வண்டியை எடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம். எங்கன்னா மூவி பார்க்கறதுக்கு தான், ஜனநாயகன் மூவி. ஸோ செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஃபேமிலியோட பார்க்கும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமாங்க. நல்லா கலகலன்னு இருக்கும். ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொருத்தவங்கள கலாச்சு இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது அந்த படமே பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்மளாம் தனியாக போயிருந்தா கூட அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி இந்த மாதிரி கூட்டு போகும்போது நம்ம இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கத்தலாம், ஆடலாம், ஓடலாம், ஊர்லலாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் எங்கள் ஊர் தேட்ரு, ராமகிருஷ்ணா தேட்ரு. ஸோ உள்ளே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஒரு மயான காட்சியாக இருக்கா. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா படம் போட்டு கிட்டத்தட்ட 4-5 வாரத்துக்கு அடுத்து தான் போகவே செஞ்சோம். அதனால தான் ஒரு பையன் இல்லை. அதுவும் ஆஃப்டர்நூன் டயத்தில் ஒரு ஆள் வரமாட்டாங்க. ஸோ ஈவினிங் இல்லைன்னா நைட் ஷோ இந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ அதனால நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் எங்களுக்கு டைம் கிடச்சிச்சு. அதனால இங்கே வந்தாச்சு. ரெண்டு ஷோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் குடும்பம் மட்டும்தான் இருந்தோம். வேற யாருமே இருக்காங்களான்னு பாருங்க, இல்லை. எங்களுக்காக மட்டும்தான் படத்தையே ஓட்டுனாங்க. அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்டேவும். ஸோ நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், யாராவது ஒரு ஆளாவது வர்றீங்களா அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் 2 பேர் வந்தாங்க. அவ்வளோதான். எங்களுக்காக மட்டும்தான் அந்த ஹோல் தேட்டரே ஓட்டுனாங்க. நான் அதை காட்டுறேன் பாருங்க. டிக்கெட் பாருங்க. டிக்கெட்லாம் எடுத்துட்டு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் 10 பேர் கிட்ட வந்திருந்தோம். ஸோ அதுக்கடுத்து முன்னாடி ஒரு 2 பேர் உட்காந்துருந்தாங்க. அவ்வளோதான். படமும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற அளவுக்கு சரியான கத்துன்னு கத்தி ஃபன் பண்ணி ஆகிறது. டான்ஸு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்துச்சு. அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. உண்மையாவே விசில் பறந்துச்சு எல்லாமே. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் நம்ம போன்ல இந்த மாதிரி பார்த்திருந்தாலும் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அதோட ஃபீலே பாத்தீங்கன்னா தனியா இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. உண்மையாவே பாத்தீங்கன்னா நான் கூட எப்படியோ இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா உள்ள போய் பார்த்ததுதான் இருந்துச்சு. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் தியேட்டருக்கு போய் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. இதேமே பாத்தீங்கன்னா போன்லயே பாத்துக்கிறது, போகிறதுக்கு கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னொன்னு டைம் கிடைச்சாலுமே கம்பெனிக்கு ஒரு ஆள் இல்ல. அதனாலதான் போனது பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு ஆட்டத்தை போட்டு எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனல் பார்ட் பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. பட் படம் பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னு எனக்கு தெரியல. பட் உண்மையாவே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த பார்ட் பார்க்கும்போதுதான் மனசே அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஸோ அவ்வளவுதாங்க. வீடியோ பாத்தீங்கன்னா எண்டுக்கு வரப்போகுது. அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. படம் பிடிச்சிருந்துச்சு, எப்படியெல்லாம் இருந்தீங்க, என்னென்னலாம் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதான். எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டே இப்படிதான் போச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிருங்க. ஸோ எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேவை ஒரு ஹாப்பி எண்டோட முடிக்கிறது அவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு புது வீடியோல உங்களை மீட் பண்றேன். டாடா பை.